தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். தற்போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது? விவரங்கள். மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரை பொறுத்தளவு நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக இன்று காலை வரை தற்போது வரை மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த மழையின் காரணமாக கோவில்பட்டி நகர் முழுவதும் பார்த்தீங்க என்றால் சாலைகள் மழைநீர் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. குறிப்பாக பார்த்தீங்க என்றால் எட்டயபுரம் சாலையில் உள்ள இஎஸ்ஐ மருந்தகம், அந்த மருந்தகத்தினுடைய ஒரு பின்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் முழுவதும் இடிந்து விழுந்தது. அங்குள்ள மரங்களும் முறிந்து விழுந்தன. அது மட்டுமல்ல, அந்த மருந்தகத்துக்கு அறியக்கூடிய பழனி ஆண்டர் கோவில் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மழைநீர் முழுந்திருக்கு. அந்த பழனி ஆண்டர் கோவில் வளாகம் முழுவதுமே மழைநீர் சூழப்பட்டிருப்பதால் அங்க இருக்கிற வாகனங்கள்லாம் தண்ணீர் மிதக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அழுத்தக்கூடிய 30-40 குடியிருப்புகள்ல வீடுகளுக்கு முழுவதுமாக இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சமையல் பொருட்கள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்படி எல்லா பொருட்களையும் மழை நனைஞ்சிருக்கு. நேற்று இரவுலே தண்ணி புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் கட்டில் அருகில் இருந்த ஒரு வீடுகளுக்கு போய் தங்கியிருந்து தங்க உயிரை காத்திருக்காங்க. தொடர்ச்சியாக மழை பெய்ததால் இன்னமும் மழைநீர் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அந்த குடியிருப்பு அருகே இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாயிட ஆக்கிரமிப்பு காரணமாக தான் தண்ணீர் குறிஞ்சாங்குளம் அம்மாய்க்கு செல்லாமல் குடியிருப்புகள் புகுந்ததால் இந்த நிலையை சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் அதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து தகவல் கிடைத்து நகராட்சி அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு அந்த தண்ணீர்களை வெளியேற்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து மழை பெய்துள்ளதால் மழைநீர் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கிறத குறைய வாய்ப்புகள் இருப்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் இருக்கின்றனர். மோனிஷா, மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெறுகிறதா? தற்போது வந்திருக்கிறார்கள். அந்த எந்த வழியாக தண்ணியை வெளியேற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பார்வையிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நீர்வரத்து ஓடைக்கு கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த மழைநீர் தண்ணி குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னமும் மழை பெய்வதால் தண்ணி அதிகரித்தால் அது முடியாது என்பதால் தற்போது அந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்றுக்கிற வழிமுறைகளை நகராட்சி இறங்கியிருக்காங்க. மோனிஷா, மகேஷ்.